ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் அன்பு தெய்வமகளின் வணக்கம். அழகான கந்தசஷ்டி நாட்களில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் நாளுங்க. நல்லபடியாக இறைவனை வழிபாடு பண்ணிங்களா? முருகப்பெருமானுக்கு எத்தனோ பேர் காப்பு கட்டியிருக்குங்க இல்லைங்களா? காப்பு கட்டின அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் நன்றியும் நன்றியும். எதுக்காக நான் நன்றி சொல்கிறேன்னா, இறைவனை நம்புகிறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் நமக்கு நம்மளோட முன்னோர்கள், பிறகு நம்மளோட குருமார்கள் சொல்லிக் கொடுத்த பண்பாடுகள். ஒரு விருத வைமா நீ நல்லா இருப்ப, ஒரு விசேஷத்துக்கு ஒரு விருத வைமா, சிவபெருமானுக்கு நீ விருத வைமா, முருகப்பெருமானுக்கு நீ விருத வைமான்னு சொல்லி சும்மாவா சொல்லியிருக்காங்க? அதெல்லாம் இறை நம்பிக்கைங்க. இறைவன் இல்லாமல் நாம் எப்படி? வாய்ப்பே இல்லைங்க. இந்த நொடி இப்போ நாம் பேசுறது கூட அவங்க முடிவு பண்ணது இல்லைங்களா? இறைவனை நாம் மதிக்கணுங்க. அந்த வருஷத்தில் இன்னைக்கு கந்தசஷ்டி விரதம் 5ஆம் நாளுங்க. ஆலயத்துக்கு நாமளும் போயிட்டு வந்தோம். இதோ ஆலய தரிசனம் நீங்களும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. பிறகு போன வருடம் என்னுடைய இமயமலை யாத்திரை இதே மாதம் தாங்க நடந்தது, 2024. நான் இமயமலைக்கு போயிட்டு வர வழியில் பார்த்த அற்புத காட்சி என்ன, வாங்க அடுத்து பார்க்கலாம். பகவானே முருகப்பெருமானால எல்லாரும் நல்லா இருக்கணும். முருகா முருகா முருகா, வெற்றிவேல் முருகன் கந்தனுக்கு அரோகரம், முருகப்பெருமானுக்கு அரோகரம். நன்றி. முருகா முருகா முருகா. அழகான இந்த கந்தசஷ்டி நாட்களில் ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். 2024 என்னுடைய இமயமலை யாத்திரையானது இதே மாதம். போன வருடம் நான் இமயமலை யாத்திரை போனேன். நான் நல்லபடியாக மகாபுரி வெற்றியில் எனக்கு வெற்றியை கொடுத்தாயா முருகப்பெருமானே. நான் இமயமலை நாதரை பார்த்து மீண்டும் நான் வர வழியில் இமயமலையில் இருக்கக்கூடிய போகிற பாதையானது நாம் ரிஷிகேஷ் இறங்கித்தானே நம்ம வரணும். அந்த ரிஷிகேஷில் நம் ஆசிரமத்தில் நாம் தங்கும்போது அந்த போகிற வீதியில் நான் உன்னை பார்த்தே பாரு. அன்றைய ஒரு நாள் நல்ல நம் தமிழ் மக்கள் ரிஷிகேஷில் போய் முருகர் ஆலய கட்டி, முருகர் கோவில் கட்டி, கோயில் மகா கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க பாருங்க நம் தமிழ் மக்கள். ஆஹா, எண்ணற்ற பாகியசாலியாக நான் அன்றைய நாள் உணர்ந்தேன். போன வருடம் இதே நாள் இதே நேரங்கள் இல்லைங்களா? முருகா 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 அந்த நொடியானது. ஆஹா, முருகப்பெருமான் இங்கேயுமா? இங்கேயும் நம்ம தமிழ் மக்கள் முருகப்பெருமான் ஆலயம் கட்டியிருக்காங்களா, கோயில் மகா கும்பாபிஷேகம் பண்ணாங்களான்னு சொல்லி நடந்த அந்த நிகழ்வானது நான் மறப்பேனா? முருகா முருகா முருகா. அன்றைய தரிசனமானது நம்மளுடைய இல்லத்துக்கிட்ட இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்த்த மாதிரியே இருந்தது. அந்த நம்மளுடைய வடநாட்டில் இந்திக்கார மக்கள் மத்தியில் நம் தமிழ் கோயில் இருக்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் நான் பாருங்கள், எனக்கு தொதுழுது, பேச்சுகள் வரல. ஆஹா, அன்றைய ஒரு நாள் முருகரை பார்த்தேனே. வடநாட்டில் ரிஷிகேஷில் முருகர் கோயில் கட்டி, கோயில் மகா கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க பாருங்க தமிழ் மக்கள். அவங்களுக்கு கோடி நன்றி. அன்றைய ஒரு நாள் இந்த அழகான சூரசம்மார நாட்களில், கந்தசஷ்டி விரத நாட்களில் நான் நினைவுக்கு கொள்ளுகிறேன்ப்பா. நினைவில் வருது பாருங்க. அப்போ ஞாபகப்படுத்துறாரு, மகளே என்னை ஞாபகம் இருக்கா? ரிஷிகேஷில் இமயமலை ஏன் என்னை ஞாபகப்படுத்திக்கிட்டேன்னு கேட்குறாங்க பாருங்க முருகா. இல்லை முருகா, நான் எப்படி மறுப்பேன் உன்னை? முருகா, என் உடலும் இதயமும் ரத்தமும் எலும்பும் சதியும் எல்லாமே சிவமே, எல்லாம் என் முருகரே. அப்படிதானேப்பா, நான் எப்படி மறுப்பேன்? எல்லாம் நீ, என் இதயமே நீ, சிவபெருமானே. முருகா 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 முருகா, நினைவு கொள்ளுங்கள். உங்களுக்கும் இதுதான். முருகர் நான் மறுக்கலாமா? என்னைக்காவது ஏதோ ஒரு கோயில் போயிருப்போம். ஞாபகப்படுத்தி பாருங்க. அந்த அப்படி கூட்டி கொண்டு போகிறது நாமளும் போயிட முடியுமா? பகவான் அருள் இல்லாமல் போக முடியுமா? முடியாது. அவர் அருள் இல்லாமல் எதுவும் நடக்காது, எல்லாம் அவர் செயல் என்ற மாதிரி கூட்டி கொண்டு போய் அந்த தருணமாக நாம் மறுக்கக்கூடாது. இதனால நம்ம நினச்சிக்கணும், எந்த நாளும் நம்ம அந்த கோயிலுக்கு போயிருந்தோமே, அங்கே கும்பிட்டு போய் சொல்லி நினைவுகளை கொள்ளுங்க. பார்த்தீங்கல்ல, போன வருடம் இமயமலையில் நடந்த ஒரு அற்புதமான காட்சியை இல்லைங்களா? கண்டிப்பாக அந்த முருகப்பெருமான் அருள் இல்லாமல் எதுவும் நடக்குமா? நான் இமயமலைக்கு போயிட்டு வரவழையில் ரிஷிகேஷில் தங்குறேன். அங்கே பார்த்த ஐடியா முருகப்பெருமான் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண அந்த அற்புதமான காட்சியை நான் மறுப்பேனா? முருகா, மறுக்க முடியாத நினைவுகள் இல்லைங்களா? அந்த விஷயத்தை நான் கூட நான் பகிர்ந்து கொண்டேன். பிறகு நாளைக்கு பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம், நாளைக்கு 6ஆம் நாள். கண்டிப்பாக எல்லாருமே மாலை 4 மணி நேரத்துக்கு எல்லா ஆலயத்திலுமே சூரசம்ஹாரம் அந்த காட்சிகள் சில கொஞ்சம் நேரம் முன்ன பின்ன இருக்கலாம், ஆனால் எல்லா ஆலயத்திலுமே பண்ணுவாங்க. வாய்ப்பு இருந்தால் இல்லை, வாய்ப்பு அமைச்சு கொண்டு போயிட்டு வாங்க ஆலயத்துக்கு, சரிங்களா? முருகப்பெருமானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கட்டும். இந்த மாதிரி வீடியோலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரை தெய்வமகள் என் விகாஷ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக விஷயங்கள் உங்க கூட நானுமே பகிர்ந்து கொள்கிறேன். முருகா முருகா முருகா, வெற்றிவேல் முருகா முருகா, வெற்றிவேல் முருகா முருகா, என் குல சாமியே துணை, என் சிவபெருமானியே போற்றி போற்றி. பகவானே திருச்சிற்றம்பலம். நன்றி. Hallelujah.